சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சிங்கத்திற்கு கூட அடிமை இல்லை. சிங்கத்தை கூட ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது மாதிரி சிங்கத்தை கூட கிழிச்சு போட்டுட்டான். ஆனா இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, தெளிலாளுடைய வீட்டிற்கு போய் அவளுடைய மடியில படுத்து கிடக்கிறான், அவளுடைய வீட்டில் இருக்கிறான். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அவனால என்ன பண்ணலன்னா சுயாதீனமா இருக்க முடியல. இந்த தெளிலால் கேட்கிறாங்க, உன்னுடைய தெளிலா கேட்கிறான், உன்னுடைய மகாபலம் எதுலே உண்டா இருக்குது, அதை நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இவன் 3 டைம் தப்பிச்சிடறான். ஃபர்ஸ்ட் சொல்றான் பச்சையான அகன்னார் கயிறுகள் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்னுடைய முடியெல்லாம் சேர்த்து நீ கட்டுனீங்கன்னா அப்படின்லாம் சொல்றான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன் அவன் எதுக்கு சொல்லணும்? ஒரே ஒரு வார்த்தை அவளை பார்த்து, ஏன் இப்போ என்ன பண்ண போற, என்னுடைய மகாபலன் இது எது இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற, தெரிஞ்ச என்ன காமிச்சு கொடுக்க போறியா, தெரிஞ்ச என்ன எனக்கு அவார்டா கொடுக்க போற, அதெல்லாம் சொல்ல முடியாது, நீ உன் வேலையை பாரு, எனக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் யாருக்குமே சொன்னதில்லை அப்படின்னு சொல்றதுக்கு என்னவாமா சொல்ல முடியல அந்த இடத்துல. ஏன் அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த லேடியினுடைய கண்ட்ரோலுக்குள்ள அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயாச்சு. இப்ப அவனை கண்ட்ரோல் பண்றது யாருன்னா, தன்னுடைய சுயாதீனத்தையே மறக்கிற அளவிற்கு. சரி பரவாயில்ல, ஒரு டைம் தான் ஏமாத்திட்டாங்களே. வேதம் சொல்லுகிறது, நாள்தோறும் அவனை என்ன பண்ணனா, அவ பேசுற பேச்சை கேட்டு அவனுக்கு உலகமே இருண்டு போயிருச்சாமா. நீங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு. நல்லா கவனிச்சுக்குங்க, சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்படுகிற அளவிற்கு இந்த இடத்துல நடந்து கொள்ள தேவை அவனுக்கு. இது ஒரு எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட் இல்ல, இது ஒரு தேவையில்லாத கமிட்மெண்ட் இல்ல. அந்த இடத்துல இந்த மனுஷன் சோகமாக வேண்டிய அவசியமும் இல்லை, சாகிற அளவிற்கு அவன் வருத்தப்பட வேண்டிய அவசியமும். நம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சுயாதீனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல, ஆண்டவர் உங்களை விடுதலையா இருக்கிற இடத்துல நீங்க ஒரு கயிறை எடுத்து கட்டிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம்? நீங்க ஒரு கயிறை எடுத்து கட்டிட்டீங்கன்னா இதனால என்ன லாபம்? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, ஆண்டவர் கட்ட அவுத்து விட்டுட்டாரு. ஆண்டவர் எந்த மனுஷனையும் கட்டல, சுயாதீனமா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்னா, இந்த சிம்சோனை போல நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்மை நாமே கட்டி கொள்ளுகிறோம்.